பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். ஆம், இளைப்பாறுதல். இந்த நாளிலே இளைப்பாறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சில வியாதி நிமித்தமாக, பலவீனத்து நிமித்தமாக மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இளைப்பாறுதல் இல்லாமல் இந்த பூமியில அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? பாவத்திலே அடிமைப்பட்டு பாவத்து நிமித்தமாக சில பாவத்திலே விட முடியவில்லை என்று சொல்லி ஏக்கங்களோடு இளைப்பாறுதலற்று காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுவித்து, வியாதியிலிருந்து விடுவித்து, சாபத்திலிருந்து விடுவித்து உங்களுக்கு இளைப்பாறுதலை தர வல்லவராக இருக்கிறார். இயேசுவே, என் பாவங்களை மன்னி, என் உள்ளத்திலே வாரும், புதிய வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இளைப்பாறுதலை தேடி நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இளைப்பாறுதலை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.